Hi students, welcome to SR Academy. 10th Standard English Unit Test 1 இந்த question paper தான் நாம இப்போ பார்க்க போகிறோம். பல்வேறு மாவட்டங்களில் யூனிட் டெஸ்ட் எக்ஸாம்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் யூனிட் டெஸ்ட் எக்ஸாமு. ஸோ 10th ஸ்டாண்டர்டுன்றது உங்களோட ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வாங்குகிற இடம். அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. யூனிட் டெஸ்ட்டுன்றது ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் அப்படின்றத பாருங்கள். யூனிட் டெஸ்ட் அப்படின்னா ஒவ்வொரு பாடத்தையும் நீங்கள் உரிய நேரத்தில் படிச்சிடணுன்றதுக்காக எல்லா மாவட்டத்துலேயும் யூனிட் டெஸ்ட்டு வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஈரோடு மாவட்டத்தில் இதுக்கு முன்னாடி நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் டெஸ்ட் 1 கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுபோல் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற யூனிட் டெஸ்ட் கொஷின் பேப்பர்லாம் எங்ககிட்ட இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. லிங்க் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சுமார் 50க்கும் மேற்பட்ட யூனிட் டெஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. இதில் எல்லா சப்ஜெக்ட் கொஷின் பேப்பர்ஸுமே இருக்குது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்படி எடுத்திங்கன்னா தான் நீங்கள் எக்ஸாமில் நல்லா எழுத முடியும். ஏன்னா புக்கில் இந்த கேள்வி தான் வரும் அப்படின்னு குறிப்பிட முடியாது. புக்கை எடுத்து இந்த கொஷின்லாம் படிச்சுக்கோங்க இது வரும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா கிராமர் மற்றும் நிறைய எக்ஸ்ட்ரா புக்கை தவிர வெளியிலிருந்து கேட்குறது இங்கிலீஷ் சப்ஜெக்டில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் எக்ஸாம்லாம் நல்லா எழுத முடியும். சார் இதே கொஷின்ஸ் தான் வருமா அப்படின்னா இதிலேருந்து ஓரளவுக்கு கொஷின்ஸ் வரும். மற்றபடி அந்தந்த டீச்சர்ஸோட விருப்பத்தின் பேரில் கொஷின்ஸ்லாம் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேராகிராஃப்லேருந்து கொஷின் ஆன்சர்ஸ் கேட்குறாங்க. இது புக்கில் இருந்து அப்படியே வரும்னு கிடையாது, புக்குக்கு வெளியே இருந்தும் வரும். ஸோ இன்ஸ் டெவலப்பிங் வருது. இதுவும் இது தான் வரும், புக்கில் இருந்து தான் வரும்னு கிடையாது, நிறைய இருக்குது. அதில் எதை ஒன்றா கொடுத்து இன்ஸ் டெவலப்பிங் பண்ணுங்கள் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் இந்த ரோட் மேப்பு இது ரொம்ப ஈஸியானது பாருங்கள். ரோட் மேப்பில் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. A stranger asks you to direct him to the nearby school. Guide him. ஸோ அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கான வழி என்னன்றதை நீங்கள் கைட் பண்ணி விடணும். ஸ்பாட் த எரர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்கும் 1/2 மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு வார்த்தை மட்டும்தான் அப்படியே மாற்றுற மாதிரி இருக்கும். ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். ஸோ அதில் ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுக்கு கீழே கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. அந்த கொஷின்ஸை படித்து அதுக்கான ஆன்சர் எங்கே இருக்கும், இந்த பேசேஜில் தான் இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.